தித்திக்கும் தெள்ளமுதாம் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியாம் என் முத்தமிழை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அவைசால் ஆன்றோருக்கு எங்கள் அழகிய மாலை வணக்கம். இந்த அழகிய பொன்மாலை பொழுதில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தாரின் நல் ஆசியுடன் வீனிக்ஸ் கலைக்குழுவின் சார்பில் நிகழ்த்தவிருக்கும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கலை என்பது மனிதனின் ஆன்மா. அது பண்பட்ட சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம். மனிதனின் உணர்வோடு கலந்த ஒன்று கலை. நம் தமிழரின் நாட்டுப்புற கலைகள் ஈடு இணையில்லா பொக்கிஷங்கள். சிலம்பாட்டம், பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என நாட்டுப்புற கலைகள் நம் தமிழரின் பெருமையை உலகளவில் பறைசாற்றுகின்றன. அழியா புகழ் கொண்ட வில்லுப்பாட்டு எனும் இசைக்கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் எங்கள் வீனிக்ஸ் கலைக்குழு இயங்கி வருகிறது. வாருங்கள், விலைமதிப்பில்லா எங்கள் வில்லுப்பாட்டின் கலை அழகினை பாருங்கள். வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி, மாநிலங்காக்கும் மதியே சக்தி, தாழ்வு தடுக்கும் சதுரே சக்தி, சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி, வீழ்வு தடுக்கும் விரலே சக்தி, விண்ணை அளக்கும் விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ள தொளிரும் விளக்கே சக்தி. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 தாளங்களும் சந்தத்தோடு, தானதந்தத்தோடு 7 தாளங்களும் சந்தத்தோடு பாட வந்தோம் கலை மகளே. வீனிக்ஸ் கலை குழுவில் நல்லதொரு செய்தி சொல்ல, நல்லதொரு செய்தி சொல்ல, நல்லதொரு செய்தி சொல்ல, வில்லு பாட்டில் நாங்கள் விரும்பி வந்து செய்தி சொல்ல, விரும்பி வந்து செய்தி சொல்ல தந்தருள்வாய் கலை மகளே. அது ஆகப்பட்டது மகாஜனங்களே. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அட என்ன ஆச்சு? மலைமகளை பாடிட்டோம், ஆமா. கலைமகளையும் பாடிட்டோம், ஆமா. ஆனா அலைமகளை பாடலையே. அட ஆமா. பார்க்கடலில் பிறந்தவளாம் தாயம்மா, லக்ஷ்மி தாயம்மா, நமக்கு செல்வத்தை தருபவளாம் தாயம்மா, ஸ்ரீதேவி தாயம்மா, ஸ்ரீதேவி தாயம்மா. இப்ப நம்ம எதை பத்தி பாட போறோம்னா, எதை பத்தி பாட போறோம்? மகிமை மிகு மதராசப்பட்டினம். என்னது? மதராசப்பட்டினமா? தானதோம் தனன தானதோம் தனன தானதோம் தனன ஏய் ஏய் ஏய், எதை கொண்டு வந்து எங்க சேர்க்கிற? இதுல என்ன இருக்கு? மதிராசப்பட்டினம்னாலே இந்த பாட்டு தானே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுவும் சரி சரி. மகிமை மிகு மதராசப்பட்டினத்தோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. 1639ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்டதுதான் மதராசப்பட்டினம். என்ன சரிதானே? சரிதான். அப்ப 400 ஆண்டுகள் பழமையான நகரம் சென்னை, அதானே உங்களுக்கு தெரியும்? ஆமா. ஆனா அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவர்கள் உருவாக்கிய சிற்ப நகரம்னு யாருக்காவது தெரியுமா? அது தெரியாது, அது தெரியாது. அது தெரிஞ்சா நாங்க ஏன் பின்பாட்டு பாட போறோம்? அதான. இப்படி அறியப்படாத மதராசப்பட்டினத்தின் வரலாற பாடுவோமா? பாடிடுவோம். தன்னே தானானே தனே தன்னே தானானே தன்னே தானானே தனே தானே தானானே. பாடுவோமே பாடுவோமே நம்ம சென்னை கதைய பாடுவோமே. அலைகளோடு கலைகள் பேசும் நல்ல அழகிய கதைய பாடுவோமே. தன்னே தானானே தனே தன்னே தானானே தானே தானானே தனே தானே தானானே. சரி, வரலாற பாடுறதுக்கு முன்னாடி வந்திருக்கவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சிடுவோமா? வச்சிடுவோம். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் நற்றவ கல்வி நவின்ற நல்லாசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மண்ணோட கலைய நம்ம மனசுல ஏத்துன நாட்டுப்புற கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா வந்தானோ வந்த சனமெல்லாம் குந்தானோ, வந்தானோ வந்த சனமெல்லாம் குந்தானோ, வந்தானோ
மன்னித்தருளுமாறு கேட்டுக்கிறோம் கேட்டுக்கிறோம் கேட்டுக்கிறோம். இந்த பரந்து விரிஞ்ச மண்ணுலகத்துல வடக்கால இமயமலை, தெற்கால இந்திய பெருங்கடல், கிழக்கால வங்காள விரிகுடா, ஆமா ஆமா மேற்கால அரேபிய பெருங்கடல், ஆமா அரேபிய பெருங்கடல், இப்படி நாலா பக்கமும் இயற்கை அரங்களால சூழப்பட்ட அழகான தேசம்தான் நம்ம பாரத தேசம். பாரத தேசம் பாரத நாட்டினிலே பல பல சமயங்கள் பன்மொழி தேசங்கள் அன்பினில் நிறைந்து நாம் வாழ்ந்து வரோம். ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். தமிழ்நாட்டின் பெருமைய பாட்டில் சொல்ல தாம் பாவைய நாங்க தாம் பாடி வரோம். தமிழ்நாட்டின் பெருமைய பாட்டில் சொல்ல தாம் பாவைய நாங்க தாம் பாடி வரோம். வில்லு பாடி வரோம், வில்லு பாடி வரோம். பாரத தேசத்து தென்பகுதியாக தமிழ்நாட்டோட பெருமையை ஒரு பாட்டுல சொல்லிட முடியுமா? அது எப்படி முடியும்? எப்பேற்பட்ட சான்றோர்கள் வாழ்ந்த மண்ணு இது. சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அது என்ன சந்தேகம்? மதுரைய பாண்டிய நாடுன்னு சொல்றாங்க, ஆமா தஞ்சாவூர சோழ நாடுன்னு சொல்றாங்க, ஆமா கேரளத்தை சேர நாடுன்னு சொல்றாங்க. ஆமா ஆனா இந்த சென்னையை எந்த நாடுன்னு சொல்லலையே ஏன்? ஆமா ஏன் சொல்லல? நம்ம சென்னை ஒரு காலத்துல பல்லவர்கள் ஆண்ட பகுதி. என்ன பல்லவ நாடா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன் இத பத்தி சொல்லதானே நம்ம வெளிப்பாட்டு வந்திருக்கோம். தன்னன நானினம் தந்தன நானினம் தந்தன நானினம் தந்தானே தந்தன நானினம் தந்தன நானினம் தந்தன நானினம் தந்தானே. 300 காலம் சென்னை பட்டினம் கிராமமாக இருந்தது. கொடே முன்னொரு காலம் சென்னை பட்டினம் கிராமமாக இருந்ததே. மீனவர் கூட்டம் மிகுதியாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது. ஆமா மீனவர் கூட்டம் மிகுதியாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததே. பல்லவர் எனும் வல்லவர் வந்து கிராமத்தையே மாற்றினர். கட்டினமாக மாற்றினர், கடற்பட்டினமாக மாற்றினர். பற்பல கலைகள் கொண்டு வந்து சிற்ப நகரமாக்கினர். பற்பல கலைகள் கொண்டு வந்து சிற்ப நகரமாக்கினர். முன்னொரு கால சென்னை பட்டினம் கிராமமாக இருந்ததே. மீனவர் கூட்டம் மிகுதியாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தின் வடக்கு கடற்கரை ஓரத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராம மக்கள் மீன் பிடிச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படியா? ஆமா, சில மக்கள் வணிகராகவும் சில மக்கள் கலைஞர்களாகவும் இருந்தாங்க. பரவாயில்லையே. கிபி 275ஆம் ஆண்டு, அதாவது 3ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. பல்லவர்களா? அவங்க தானே மாமல்லபுரத்தை உருவாக்குனாங்க. என்ன சரிதானே? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? 3ஆம் நூற்றாண்டு தான், ஆனா பிறக்கவே இல்லையே. நாங்க மட்டும் என்ன அப்ப பிறந்தோமா? அதுக்கு தான் வரலாற படிக்கணும். வரலாறுன்னா ஹிஸ்டரி தானே. அடடா, கதையை சொல்ல விடுங்களேன். பல்லவர்கள் வந்து அந்த கிராமத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழகான கிராமமா மாத்துனாங்க. ஆஹா, கடற்கரை கிராமம் ஒரு வகை அழகுனா கடற்கரை நகரம் இன்னொரு வகை அழகாச்சே. ஆமா, அழகு மட்டும் இல்ல, பின்ன மக்கள் நல்லா வசதியா வாழ நல்ல நல்ல முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அப்படியா? நாட்டுக்குள்ள நகரக்குள்ள வாட்டம் எங்கும் இருந்ததில்ல நாளுந்தான். வெள்ளக்கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு பாட்ட கேளு நாளுந்தான். என்னதான் சொல்லுங்க, மன்னர்களாட்சி தான் போங்க. பின்னாடி வர தலைமுறைகள் சிறப்பா வாழ நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் செஞ்சதெல்லாம்
இந்த உலகத்துல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி சரி, நம்ம கிராமத்து கதையை தொடருவோமா? என்ன கிராமமா? அதுதான் நகரமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த நகரத்து கதையை தொடருங்க. பரவாயில்லையே, நல்லா தான் கதையை கவனிக்கிறீங்க. என்ன நீங்க கதையை கவனிச்சுட்டு வரீங்க தானே? கேட்டுக்கிட்டே இருக்காங்க தவிர கதைய சொல்ல மாட்டாங்களே. நீ மனசுக்குள்ள பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது. அங்க வரைக்குமா கேக்குது? அப்புறம் என்ன? தொடருங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. வளைய வளைய தான் விரிச்சு விரிச்சு தான் மீன்கள் புடிச்சு தான் வாழ்ந்தாங்களே. வளைய வளைய தான் விரிச்சு விரிச்சு தான் மீன்கள் புடிச்சு வாழ்ந்தாங்களே. அலைகள் உரசுகின்ற கடற்கரையோரம் மீனவர் கூட்டம் வாழ்ந்தாங்களே. அலைகள் உரசுகின்ற கடற்கரையோரம் மீனவர் கூட்டம் வாழ்ந்தாங்களே. மெல்ல மெல்ல தான் சொல்லி சொல்லி தான் வாணிபம் இங்கே செஞ்சாங்களே. மெல்ல மெல்ல தான் சொல்லி சொல்லி தான் வாணிபம் இங்கே செஞ்சாங்களே. சீன மலையா இலங்கை நாட்டோடு வாணிப தொடர்பு வச்சாங்களே. சீன மலேயா இலங்கை நாட்டோடு வாணிப தொடர்பு வச்சாங்களே. தனன தனனனா தனன தனனனா தனன தனனனா தந்தானனே. தனன தனனனா தனன தனனனா தனன தனனனா தந்தானனே. தனன தானனா தனன தானனா தனன தானனா தன்னானனே. தனன தானனா தனன தானனா தனன தானனா தன்னானனே. கப்பல் வணிகம் செய்ய செப்பமாக ஒரு துறைமுகம் இங்கே உண்டானதே. கப்பல் வணிகம் செய்ய செப்பமாக ஒரு துறைமுகம் இங்கே உண்டானதே. மயிலை நகரம் என்னும் மயிலாப்பூரில் துறைமுகம் ஒன்று உண்டானதே. மயிலை நகரம் என்னும் மயிலாப்பூரில் துறைமுகம் ஒன்று உண்டானதே. என்ன மயிலாப்பூர்ல துறைமுகமா? நான் ரொம்ப வருஷமா அங்கதானே இருக்கேன். நான் அத பார்த்ததே இல்லையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்தில் இருந்த தெருவை இப்போ காணோம். இது ஆயிரக்கணக்கான ஆண்டு கதை. அது அங்கெங்கே இப்போவுமா இருக்கும்? காலப்போக்கில் மாறி இருக்காதா? ஆமா, மாறி இருக்காதா? அப்படி நீங்களா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கதை சொல்ல விடுங்க. அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. சொல்றேன். மகேந்திரவர்ம பல்லவன் தொடங்கி நரசிம்மவர்மன் காலம் வரைக்கும் அந்த பகுதியை ஆண்டு வணிகம், கலை, கல்வி, ஆன்மீகம் இப்படி எல்லாத்தையும் மிக சிறப்பா வளர்த்தாங்க. ஓஹோ, அவங்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, காஞ்சிபுரம் தான் அதுக்கு முக்கிய சான்று. ஆமா, முக்கிய சான்று. அது மட்டும் இல்ல, அப்புறம் திருவொற்றியூர், மயிலாப்பூர், பழவேற்காடு இதெல்லாம் அந்த காலத்திலே நிர்வாக மையங்களா இருந்திருக்கு. என்ன நிர்வாக மையங்களா? ஓஹோ, அப்ப நிர்வாகமும் சிறப்பா இருந்திருக்கு. நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு மயிலாப்பூர் சந்தையில கோயிலாக வந்தாராம். நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு மயிலாப்பூர் சந்தையில கோயிலாக வந்தாராம். நிர்வாகம் மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணாங்க? பல்லவர்கள் கடற்படையை அங்கே உருவாக்கி பெரிய திருப்பதியே கொண்டு வந்தாங்க. என்ன கடற்படையா? ஆமா, அதனாலதான் இந்தியாவிலே முதன்மையான கடற்படை தொண்டை மண்டல கடற்படையா இருந்திருக்கு. என்ன தொண்டை மண்டலமா? நாம இப்ப சொல்லிட்டு இருக்கிறது பல்லவர்கள் இருந்த இடம் பத்தி தானே? ஆமா, பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரா வச்சு மயிலாப்பூர், திருவொற்றியூர், பழவேற்காடு இப்படி அதை சுத்தி இருக்கிற எல்லா பகுதியும் ஒன்னா ஆட்சி செஞ்சாங்க. அப்படியா? அதெல்லாம் சேர்ந்த அந்த பகுதி தான் அந்த காலத்திலே தொண்டை நாடுன்னு சொன்னாங்க. ஓஹோ, கதை அப்படி போதா? ஆமா, மேலும் பல்லவர்கள் காலத்துல பக்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏடுகுள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. புத்தம் சரணம் கச்சாமி. என்ன இப்படி திடீர்னு பக்திமானா மாறிட்டாங்க? நல்லதுதான். இப்படி சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் எல்லா மதத்தையும் சரிசமமா வளர்த்தாங்க. அந்த எண்ணம் இருந்திருந்தா இப்ப ஏன் எல்லாரும் அடிச்சிட்டு இருக்க போறாங்க? அதானே. சரி, கதைக்குள்ள போவோம். இப்படி மதங்கள் ஒன்னா வளர்த்ததுனால அதை கடற்கரை கோவில் மண்டலம் கூட சொல்லுவாங்க. அப்படியா?
ஏ கடல் காத்து கடல் காத்து எல்லா மதங்களும் ஒண்ணுன்னு தான் சொல்லுச்சுங்க, எல்லா மதங்களும் ஒண்ணுன்னு தான் சொல்லுச்சுங்க. ஏ சாரல் காத்து சாரல் காத்து ஒன்னா வாழணும்னு சொல்லித்தானே வீசுதுங்க, நல்லா வாழணும்னு சொல்லித்தானே வாழ்த்துச்சுங்க. ஆஹா, எப்பேற்பட்ட மக்கள் வாழ்ந்த மண் இது. இப்படி மதங்கள் மட்டும் இல்ல, அப்புறம் கலைகளும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அப்போ அலைநகர கலைநகரா மாத்துனாங்கன்னு சொல்லுங்க. கலைநகர் மட்டும் இல்ல, அழகான சிலை நகராவும் மாத்துனாங்க. தலைநகரா? மாமல்லபுரத்து சிற்பம் எல்லாம் பல்லவர்கள் உருவாக்குனதுன்னு நான் படிச்சிருக்கேனே. நீ படிச்சிருக்கியா? பரவாயில்லையே. புக்ஸ் படிக்கிற படம்லாம் உனக்கு இருக்கா? புக்ஸ் படிக்கல, பின்ன யூடியூப்ல பார்த்தேன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்குது. அப்போ யூடியூப்ல தானே படிக்க முடியும். பரவாயில்ல, சும்மா போனை பாக்குறியேன்னு இல்லாம உருப்படியா நல்ல செய்தியை பாக்குற, பெரிய விஷயம்தான். என்ன இருந்தாலும் புக்ல படிக்கிறது தான் சிறப்பு. ஆமா, எவ்வளோ நேரம் புக்கு படிச்சாலும் கண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா கொஞ்ச நேரம் போனை பார்த்தாலே கண்ணு பாதிக்குது, மூளை பாதிக்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்துல போனு கண்டிப்பா தேவைதான். ஆனா அதுலயும் மூழ்கே போகாம இருக்காம பாத்துக்கணும். சரி சரி, இனிமே ஃபோன் பார்க்கறத குறைச்சிக்கிறேன். அதுதான் சரி. சரி, நம்ம கதைக்கு வருவோமா? நரசிம்ம மாமல்லன் உலகையுமே வியந்து பார்க்குற அளவுக்கு அழகான சிற்பங்களை கொண்ட பகுதியா உருவாக்குனாரு. ஓஹோ, அதான் மாமல்லன் உருவாக்குனதுனால மாமல்லபுரமாச்சோ? பரவாயில்லையே, உன் சிற்றறிவுக்கு கூட புரிஞ்சிருச்சே. கேட்க கேட்க மூளை வளருது. மூளை வளரல, மூளையில இருக்க அறிவு வளருது. அடடடா, உங்களை வச்சு ஒரு கதை கூட சொல்ல முடியல. கதை சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாம் பல்லாவரம் போயிருக்கீங்களா? ஓ, போயிருக்கமே. பல்லாவர சந்தைக்கு நான் அடிக்கடி போவேனே. சந்தைக்கு போன கிளி பாட சொல்லி கேக்குதடி, சந்தைக்கு போன கிளி பாட சொல்லி கேக்குதடி, முத்தமா முத்தமா பக்கம் வர வெக்கமா, முத்தமா முத்தமா பக்கம் வர வெக்கமா. சினிமாவை நம்ம வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாதுல்ல. என்ன பண்றது, அப்படியே ஒட்டிடுச்சு. சரி, நான் கதையை தொடறேன். பல்லவபுரம் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்து பேரு தான் இப்ப பல்லாவரமா மாறி இருக்கு. ஆஹா, கேட்க கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, முன்னாடி எல்லாம் பல்லவன் போக்குவரத்து கழகம் இருந்துச்சுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அது ஏன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இது தெரியாம போச்சே. தெரிஞ்சிட்டா மட்டும் அதுக்கு இல்ல, இங்க பிறந்து நானு பல்லவ நாட்டு பொண்ணுன்னு பெருமையா சொல்லிப்பல்ல. அவ்வளவு சிறப்பா இந்த பல்லவர் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. போச்சா, கொஞ்சம் பெருமைப்பட்டுக்க கூடாதே. பல்லாண்டு காலம் பல்லவர் இங்கே நல்லாட்சி செய்தனரே. பல்லாண்டு காலம் பல்லவர் இங்கே நல்லாட்சி செய்தனரே. கடலாடும் மலைகள் அவர் பேரை சொல்லி என்னாலும் இங்கே பாடுதே. பல்லாண்டு காலம் பல்லவர் இங்கே நல்லாட்சி செய்தனரே. அப்புறம் என்னதான் ஆச்சு? கிபி 880ஆம் ஆண்டு பல்லவர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்ததா? முடிவுக்கு வந்து 9ஆம் நூற்றாண்டு இறுதியில சோழர்கள் ஆட்சி தொடங்குச்சு. என்ன, சோழர்கள் ஆட்சியா? இன்னும் சிறப்பா இருந்திருக்குமே. வாருங்கள் இளவரசி, தங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. இங்கு தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருப்பதாக கேள்விப்பட்டேனே. ஆஹா, இவங்க சோழர்னு சொன்னதும் பொன்னியின் செல்வனுக்கு போயிட்டாங்களே. அக்கா, நீங்க நம்ம கதைக்கு வாங்க. ஜின்ஜின் நாக்கடி ஜினக்கு நாக்கடி ஜின்ஜின் நாக்கடி ஜின்ஜின்னா ஜின்ஜின் நாக்கடி ஜினக்கு நாக்கடி ஜின்ஜின் நாக்கடி ஜின்ஜின்னா ஜின்ஜின் நாக்கடி ஜினக்கு நாக்கடி ஜின்ஜின் நாக்கடி ஜின்ஜின்னா ஜின்ஜின் நாக்கடி ஜினக்கு நாக்கடி ஜின்ஜின் நாக்கடி ஜின்ஜின்னா. மீனவ குடிலே வங்க கடல் மணலே சோழர்கள் ஆண்டும் சொர்க்கமே ஆனதே. பல்லவர் போல இங்கேதான் சோழ மன்னர்
பல்லவர்கள் இந்த மண்ணை அழகா சிலையாக்கி வச்சாங்கன்னா அடுத்து வந்த சோழர்கள் அந்த அழகான சிலைக்கு உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஓஹோ, பலே பலே. இசை, நடனம், தெய்வ வழிபாடுன்னு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ சோழர்கள் காலம் இங்கேயும் பொற்காலமாத்தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பின்ன அவங்க கட்டின கோயில் தான் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். ஓ, கபாலீஸ்வரர் கோயில் சோழர்கள் கட்டினதா? ஆமா, அந்த கோயில்ல இருக்க கல்வெடு சாசனத்துல அன்னைக்கு இருந்த வணிகர்கள் தானம் பண்ண விவரங்களை எல்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, இப்ப கூட கோயில்ல அதை நீங்க பார்க்கலாம். அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது நான் அதை கண்டிப்பா பார்க்கறேன். நீ கோயிலுக்கெல்லாம் போவியா? அதென்ன அப்படி கேட்டுட்ட? கோவிலுக்கு போனாலே மனசு அப்படியே நிம்மதியா இருக்கும். நான் அடிக்கடி கோவிலுக்கு போவேனே. சரி, இந்த நல்ல பழக்கமாச்சும் உன்கிட்ட இருக்கே. ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் கதை சொல்லவா வேணாமா? நீங்க சொல்லுங்க. இப்படி கோயில்களை உருவாக்கி அதை நிர்வாக மையங்களாவும் வச்சிருந்தாங்க சோழர்கள். அப்போ ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுங்க. அதேதான். எப்பவும் மத விழாக்கள், கலை விழாக்கள்னு ஊரே கோலாகல நகரமாவே இருக்கும் சோழர்கள் காலத்துல. அப்புறம் அதோட தொடர்ச்சியா இப்பவும் நம்ம மயிலாப்பூர்ல பார்க்கலாம். ஆமா, இப்ப கூட 63 திருவிழானாவே மயிலாப்பூரே களை கட்டுமே. மயிலாப்பூர்ல மார்கழி விழாக்களும் ரொம்ப பிரசலமாச்சே. ஆமா. மயிலாப்பூர் என்றாலே திருவிழாதா, மதங்கள் பல கலைகள் ஒன்று சேரும் அம்மா. கடல் நகரம் கலைநகரம் ஆனதம்மா, கடல் நகரம் கலைநகரம் ஆனதம்மா, மனசெல்லாம் மகிழ்ச்சியிலே கொல்லுதம்மா. மயிலாப்பூர் என்றாலே திருவிழாதா, மதங்கள் பல கலைகள் ஒன்று சேரும் அம்மா, ஒன்று சேரும் அம்மா, ஒன்று சேரும் அம்மா. சோழர்கள் கடல் வழி நாகரிகத்தை வளர்த்தாங்க. ஆமா, மயிலாப்பூர் துறைமுகத்தில இருந்து வெளிநாடுகளுக்கு போன கப்பல்களை சோழ முத்துக்கள், மசாலா பொருட்கள், பட்டு துணிகள் எல்லாம் எடுத்து சென்றாங்க. அப்படியா? இதெல்லாம் உலக சந்தையில தமிழோட பெருமையை பறைசாற்றும் பொருட்கள். கேட்க ரொம்ப வியப்பா இருக்கே. அப்படியே இன்னொன்னு சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. சோழர்கள் கடலோர காவல் நிலையங்கள், நிர்வாக நிலையங்கள் இதெல்லாம் உருவாக்குனாங்க. ஒரு பக்கம் மதம், கலை, விழாணி இருக்க இன்னொரு பக்கம் கடற்படை தளத்துல வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. திருவான்மியூர், நிலம்பூர் பகுதிகளில் கப்பல் உபகரண பொருட்கள், பித்தளை பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன சொல்றாங்க. அது மட்டும் அல்ல, சொல்லுங்க, வரலாறு இப்பதான் சூடு பிடிக்குது. அந்த காலத்திலேயே மக்கள் தங்களைத்தானே நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. ஊரார் சபைன்னு அன்னைக்கு இருந்ததுதான் இன்னைக்கு பஞ்சாயத்துன்னு பேராச்சு. அடடா, பட்டியல் நீண்டுகிட்டே போகுதே. ஆமா, கொஞ்சம் இடைவேளை விடுவோமா? இடைவேளையா? இடைவேளைனா பட்டியலை நிறுத்திட்டு ஒரு பாட்டை போடுவோமான்னு கேட்டேன். உளறிட்டே இரு. பாட்டை போடக்கூடாது, பாட்டை பாடணும். சரி, பாடுவோம். அக்கா, வில்லெடுத்து வந்த நாங்கள், நல்ல சொல்லெடுத்து வந்த பெண்கள். வில்லெடுத்து வந்த நாங்கள், நல்ல சொல்லெடுத்து வந்த பெண்கள். நாங்க சொல்லும் செய்தி தப்பில்லதா, நாங்க சொல்லும் செய்தி தப்பில்லதா. ஏதும் தப்பிருந்தா மன்னிக்கணும், ஏதும் தப்பிருந்தா மன்னிக்கணும். சோழர்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க? கிபி 1279 ஆண்டு, அதாவது 13ஆம் நூற்றாண்டு சோழராட்சி முடிவுக்கு வந்தது. அடடடா, அவங்களும் போயிட்டாங்களா? அடுத்து யார் வந்தா? யாரா இருக்கும்? நீங்க யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். என் சிற்றறிவுக்கு எட்டுன வர அடுத்து பாண்டியர்கள் வந்திருப்பாங்களோ? பாரு, இந்த குட்டி தலையில் ஏதோ இருக்குது பாரு. அப்போ அடுத்து வந்தது பாண்டியர்கள் தானா? ஆமா, நீ ஏன் மீன் மாதிரி துடிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? ஏன்னா பாண்டியர்களோட கொடி மீன் தானே, அத துள்ளிக்கிட்டே இருக்கேன். ஒன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரி, கதைக்கு வரும். தமிழகத்தில் 13ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களோட ஆதிக்கம் தொடங்குச்சு. தந்தனனா தந்தனனா தான தந்தன தந்தனனா, வந்தனரே வந்தனரே பாண்டிய மன்னர் வந்தனரே, தந்தனனா தந்தன
நகரே சாட்சி, நம்ம பாண்டியர்கள் ஆட்சி, இந்த கடல் நகரே சாட்சி. அப்போ பாண்டியர்களும் இந்த நகரத்தை ஆண்டிருக்காங்க இல்லையா? அப்படி நேரடியா பாண்டியர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்யல, என்ன சரிதானே? ஆமா, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி இப்படி தென்பகுதியில இருந்து கண்டு வடக்கு பகுதியை வணிக நகரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியா? அப்படித்தான் சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட இந்த வடபகுதி பாண்டியர்கள் பதம் பட்டு சும்மா பல பலன்னு மின்னுச்சு. சும்மா பல பலன்னு மின்னுச்சு. ஆனா ஏற்கனவே பல்லரும் சோழரும் இந்த நகரத்தை ஆட்சி பிடிச்சாங்க இல்லையா? ஆமா, பாண்டியர்கள் அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. மயிலாப்பூர் துறைமுகத்தில இருந்து மயிலாப்பூர் துறைமுகத்திலிருந்து மசாலா பொருட்கள், நெசவு துணிகள், அதோட தங்க நாணயங்கள் இப்படி எல்லாத்தையும் வட இந்தியாவுக்கும் வெளிநாடுக்கும் ஏற்றுமதி செஞ்சாங்க. தங்க நாணயங்களா? நாம அந்த காலத்துல பிறந்திருக்கலாம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை விக்குது? தங்க நாணயம்னா அப்போ அந்த காலத்துல எவ்வளவு செழிப்பா இருந்திருப்போம் நம்ம. ஏங்கா, இந்த டைம் மிஷின் சொல்றாங்களே, அப்படி வச்சு நம்ம ஏன் எல்லாம் அந்த காலத்துக்கே போயிடக்கூடாது? ஆமா ஆமா, திரும்ப வரவே கூடாது. சரி சரி, நம்ம என்ன புலம்புனாலும் ஒண்ணும் நடக்காது. அக்கா, நீங்க கதையை சொல்லுங்க. சொல்றேன். பாண்டியர்கள் அரபு நாடுகளோடும் இலங்கை மாலத்தீவுகளோடும் கழுவடி வாணிகம் செஞ்சாங்க. அரபு நாடுகளா? அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா. ஆரம்பிச்சிட்டியா? சரி, மன்னிச்சோ. சில அரபு வரலாற்று ஆசிரியர்கள் பாண்டியன் மெர்ச்சன்ட் ட்ரேடட் ஃப்ரம் த போட் ஆஃப் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பாண்டியன் வணிகத்துல வடக்கு இல்லையா மயிலாப்பூர் இருந்திருக்கு. ஓஹோ, அதாவது 13ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாடு முழுவதும் பாண்டியர்கள் வசம் இருந்திருக்கு. சரியா சொன்ன. பாண்டியர்கள் வணிகம் மட்டும் இங்க செய்யல, சோழர்கள் மாதிரியே கடற்படை தளங்கள், கடலோர காவல் நிலையங்களை வச்சிருந்தாங்க. இவங்களுமா? ஆமா, திருவற்றூர் கல்வெட்டு இந்த செய்தியை நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அப்புறம் மயிலாப்பூர்கள் சோழர்கள் கட்டி வச்ச கோயில் சிலைகளை பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க? மேலும் அதை அழகுபடுத்தினாங்க. அப்போ தெற்குல இருந்துகிட்டே வடக்குலயும் நிறைய செஞ்சிருக்காங்க. தென் திசையில் இருந்து கொண்டே, தென் திசையில் இருந்து கொண்டே, தென் திசையில் இருந்து கொண்டே வட திசையும் ஆண்டார்களே. பாண்டியர்கள் ஆட்சி, இந்த கடல் நகரே சாட்சி, பாண்டியர்கள் ஆட்சி, இந்த கடல் நகரே சாட்சி. பாடிக்கிட்டே இருங்க, நாம கதைக்கு போகலாம் வாங்க. அவங்க மதுரையில இருந்தாலும் மயிலாப்பூர் கோயிலுக்கு நிறைய தானம் கொடுத்திருக்காங்க. பல்லவர் சோழர் மாதிரி தான் இவங்களும் கலை, வணிகம், மதம் எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்ன அது? அரபு நாட்டுல மட்டும் இல்ல, ரோம் நகரத்துல இருந்து வணிகர்கள் மயிலாப்பூர் துறைமுகத்திற்கு வந்திருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா பாண்டியர்களோட வடக்கு வணிக மையமா மயிலாப்பூர் இருந்திருக்கு. மயிலாப்பூர் த pearl city of பாண்டியா கிங்ஸ் அப்படின்னு வெளிநாட்டு குறிப்புகள் சொல்லுது. Oh my god. ஆஹா, போடு. ஆமா, அரபு நாட்டு வணிகரோ, ரோம் நகர வணிகரோ மயிலை துறைய தேடிதான் வந்து நின்னாங்க. முத்து மிளகு மணிகளோ, பட்டு துணி வகைகளோ மயிலை நகர சந்தையில வாங்கி சென்றாங்க. பொருளோ பொருளு, மயிலையின் அவ்வளவு பொருளு. சிறப்போ சிறப்பு, தமிழரின் வணிகோ சிறப்பு. தமிழரின் வணிகம் சிறப்பு, கடலோர் மது, கடலோர் மன்னர் காலத்தில் பட்டணமாச்சு. மயிலாப்பூருக்கு எவ்வளோ பெருமைகள் இருந்திருக்கு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, திருவொற்றியூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் வாழ்ந்த மீனவ கிராம மக்களை பாண்டியர்கள் கடற்படை வீரர்களா மாத்திக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், கடலோட மல்லுக்கட்டை மீனவர்களால் மட்டும்தானே முடியும். நல்லா யோசிச்சிருக்காங்க. சரி, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும். சொல்லுங்க, கவனிச்சுக்கிறோம். கிபி 3 இருந்து 9 வரைக்கும் பல்லவர் காலம். ஆமா,
பல்லவர் காலம் கிபி 9 இருந்து 13 வரைக்கும் சோழர் காலம். ஆமா, சோழர் காலம் கிபி 13 இருந்து 14 வரைக்கும் பாண்டியர் காலம் பாண்டியர் காலம் பாண்டியர் காலம். இப்படி பல்லவ சோழ பாண்டியர்களால உருவாக்கப்பட்ட உன்னத நகரம் தான் இந்த கடலோர நகரம். இதுக்கப்புறம் வரலாற நான் சொல்லட்டா? அதுக்கு முன்னாடி உற்சாக பானம் எடுத்துக்கலாமா? உற்சாக பானமா? அட, உற்சாக பானனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. பின்ன நம்மள மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களும் கேட்டுக்கிட்டு இருக்க பார்வையாளர்களுக்கும் ஒன்னா கிடைக்கிற செவி விருந்து, அதுதானே சொல்ல வர? ஆமா, செவி விருந்தா? அட பாட்ட சொல்லியிருக்காங்க. பாட்டு தானே, நான் பாடுறேன். கடலோடு அலையாட ஆட ஆட அலையோடு மீனாட ஆட ஆட. இப்படியே நீ பாடிட்டு இருந்தா நாங்கெல்லாம் தூங்கிடுவோம். இது தூக்க நேரத்தில் பாடுற பாட்டு. நல்லா உற்சாகமாக பாடுற மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விடுங்களேன். தந்தன தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தன தந்தானே 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 செதுக்கி கட்டிய நகரமே 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 கலைகளோடு வளர்ந்ததே 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 வடக்கு திசை நகரமே 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 சமயங்களும் இணைந்ததே இணைந்ததே நாட்டினரும் வந்து வளவாணிகமுங்க செஞ்சு இது செழிப்பு நகரமாச்சு. ஆமா, ஆச்சு. அட மீனவ கூட்டம் இங்கு சிறு கிராமமாக இருந்து பின்னெரு நகரமாச்சு. அம்மா ஆச்சு. இப்படி பல்லவரும் சோழரும் பாண்டியரும் அடுத்தடுத்து ஆட்சி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கிபி 1400 இருந்து கிபி 1500 வரை விஜயநகர பேரரசு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பகுதியை ஆண்டுச்சு. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? நீ ஆரம்பிச்சிட்டியா? அப்போ நாயக்கரும் ஆண்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஹே பந்தமோ இது ஏ பந்தமோ. ஏய், என்ன நீ மட்டும் பண்ற? பாத்தியா, உன் கூட சேர்ந்து அவளும் இப்படி மாறிட்டா. இவங்க இப்படிதான், நீங்க சொல்லுங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்ன விஷயம்? நாயக்கர் காலத்தில் இந்த கடற்கரை நகரில் வரலாற்றை திருப்பி போடுற ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது சம்பவம் இல்ல, சரித்திரம். அட, பில்டப் தான் தராங்களே தவிர விஷயத்த சொல்ல மாட்டாங்களே. சொல்கிறேன். இந்த தங்க தமிழ்நாட்டின் வங்க கரையோரம் அலை பொங்க பொங்க ஐரோப்பிய கப்பல்கள் வந்துச்சு. ஆஹா, ஐரோப்பர் வந்துட்டாங்களா? ஆமா, அதுல முதல்ல வந்தது யார் தெரியுமா? யாரு? போர்ச்சுகீசியரு. ஓஹோ. அப்புறம் டச்சுக்காரங்க, டேனிஷ்காரங்கன்னு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. நம்ம கடலோரம் கலகலக்க பல நாட்டினரும் அட இங்கே வந்தார். நலவாணி போ செழிக்க பல நாட்டினரும் அட இங்கே வந்தார். இப்படி வந்தவங்கள போர்ச்சுகீசியரும் டச்சுக்காரரும் இந்தியாவில் வாணிபத்தில் கொடி கட்டி பறந்தாங்க. பின்ன நம்ம நாட்டில் இருந்த செழிப்புக்கும் வியாபாரத்துக்கும் அவங்க கொடி கட்டி தானே பறக்கணும். ஆமாம், இதை கேள்விப்பட்ட பிரிட்டிஷ்காரங்க தாங்களும் அப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டாங்களா? பின்ன இது வந்தாரை வாழ வைக்கும் தேசம்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? வாங்க மக்கா வாங்க எங்க நாட்டு பக்கம் வாங்க. வாங்க மக்கா வாங்க எங்க நாட்டு பக்கம் வாங்க. வந்து வந்து நீங்க அட வணிகம் பண்ணி போங்க. வந்து வந்து நீங்க அட வணிகம் பண்ணி போங்க. வாங்க மக்கா வாங்க மக்கா. சும்மா வாங்க மக்கா, வாங்க வாங்க வாங்க. ஆமா, இப்படி வாங்க வாங்கன்னு சொல்லித்தான் கடைசியில அவங்க நம்ம அடிமையாக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அந்த சோ கதையை விட்டுட்டு அடுத்து என்ன சொல்லுங்க, கேளுங்க. அதுவும் சரிதான். அடுத்து என்னாச்சு சொல்லுங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் முதல்ல மசூலிப்பட்டினத்தில் தான் இருந்திருக்காங்க. சரி. ஆனால் வாணிபத்தில் நிறைய போட்டி வந்துட்டதுனால தங்களுக்குன்னு ஒரு இடம் தேடினாங்க. எதுக்கு? ஒரு வர்த்தக மையம் வைக்கத்தான்.
வங்காள கடலோரம் வியாபாரம் பண்ணத்தான் இடமும் ஒண்ணு பார்த்தாங்க. வியாபாரம் பண்ணத்தான் இடமும் ஒண்ணு பார்த்தாங்க. சிங்கார கரையோரம் நிர்வாகம் பண்ணத்தான் வர்த்தக மையம் வச்சாங்க. நிர்வாகம் பண்ணத்தான் வர்த்தக மையம் வச்சாங்க. பிரான்சிஸ் டே அப்புறம் ஆண்ட்ரூ கோஹன் இப்படி 2 பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க? சந்திரகிரி மன்னருக்கு கீழே ஆட்சி செஞ்ச வேங்கடப்பன் ஐயப்பன் அப்படின்னு 2 பேர்கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்கினாரு. என்ன நிலத்தை வாங்கினாங்களா? எதுக்கு? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வர்த்தக மையம் நிறுவுறதுக்கு. அந்த வேங்கடப்பன் ஐயப்பன் இவங்களோட அப்பா சென்னப்ப நாயக்கர். சரி, அதுக்கு என்ன? அந்த சென்னப்ப நாயக்கரோட பேர்ல தான் இந்த இடம் இருந்திருக்கு. இப்போ புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? எங்க சொல்லு பாப்போம். சென்னப்ப நாயக்கர் பட்டினம், அதான் சென்னை பட்டினம். பரவாயில்லையே, பிடிச்சிக்கிட்டியே. சென்னப்பட்டணம் கடற்கரை பட்டணம், சென்னப்ப நாயகர் பேரில் வந்த பட்டணம். சென்னப்பட்டணம் இந்த கடற்கரை பட்டணம், சென்னப்ப நாயகர் பேரில் வந்த பட்டினம். எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. அப்போ மதுராஸ் அப்படின்ற பேரு எப்படி வந்துச்சு? இரு அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? அதுதானே நம்ம வில்லுப்பாட்டோட தலைப்பே. மதராசனம் உருவாக்கின கதை வில்லுப்பாட்டில். அட ஆமால. 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே நிலத்தை வாங்கினாரு. சரி. 1640ல அந்த இடத்துல ஆங்கிலேயர் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுனாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப என்ன சந்தேகம்? இல்ல 1639ல பிரிட்டிஷ்காரங்க நிலத்தை வாங்குனாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. 1640ல ஆங்கிலேயர்கள் கோட்டையை கட்டுனாங்கன்னு சொன்னீங்க. சரி. அப்போ பிரிட்டிஷ்காரங்களும் ஆங்கிலேயர்களும் ஒரே ஆள் தானா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. யுனைடெட் கிங்டம் அதாவது ஐக்கிய ராஜ்யம் அதை சேர்ந்தவங்க பிரிட்டிஷ்காரங்க. சரி. அந்த ராஜ்யத்துல ஒரு நாடு தான் இங்கிலாந்து. சரி. இங்கிலாந்து மக்களை ஆங்கிலேயர்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. அப்போ எல்லா ஆங்கிலேயரும் பிரிட்டிஷ்காரங்க. ஆனா எல்லா பிரிட்டிஷ்காரங்களும் ஆங்கிலேயர் இல்ல. தெளிவா குழப்புறீங்க. இரு, உனக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். நாம தமிழ்நாட்டுல இருக்கோம். ஆனா இந்தியர்னு சொல்லிக்கிறோம்ல. ஆனா குஜராத்ல இருக்கிறவங்கள தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லிட முடியுமா? முடியாதே. அப்போ அவங்கள இந்தியர்னு சொல்லலாமா? சொல்லலாமே. அப்படித்தான் பிரிட்டிஷ் தேசத்துல ஒரு அங்கமா இருக்கிற ஆங்கிலேயரை பிரிட்டிஷ்காரங்கன்னு சொல்லலாம். இப்போ நல்லா புரியுது. கதையை தொடருங்க. ஆங்கிலேயர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையையும் அதை சுத்தி இருந்த பகுதியிலையும் ஒன்னா சேர்த்து மதராஸ்னு அழகான பெயர் வச்சாங்க. அப்படியா? ஆமா. அப்படி உருவான மதராஸ் தான் மகிமைமிகு மதராசப்பட்டினம். ஓஹோ. ஆமா. இப்படித்தான் அழகான இந்த வங்க கடற்கரை பட்டினம் மாபெரும் மதராசப்பட்டினம் ஆனது. இது உலகின் 2வது பெரிய மாநகராட்சி நகரமாகும். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி எனப்பட்ட இந்த மதராசப்பட்டினம் தான். மதராஸ் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் கொண்டு 1996ஆம் ஆண்டிலிருந்து சென்னை என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருது. இப்படி கால அலைகளை தாண்டி பல கண்கவர் கலைகளை தூண்டி வான்புகழ் கொண்ட வரலாறு எங்கள் வங்க கடற்கரை வரலாறு. இது மதராசப்பட்டினத்தின் வரலாறு. இந்த முன் இரவு நேரத்தில் பொறுமையுடன் அமர்ந்திருந்து சென்னையின் முழு வரலாற்றினை முனைப்புடன் கேட்டு எம்மை மகிழ்வித்த மக்களுக்கு நன்றி கூறி, வாழியவே வாழியவே பாட்டு கேட்க வந்த மக்கள் வாழியவே, வில்லு பாட்டு கேட்க வந்த மக்கள் வாழியவே, வாழியவே வாழியவே வாய்ப்பு தந்த நல்ல மக்கள் வாழியவே, இங்கு வாய்ப்பு தந்த நல்ல மக்கள் வாழியவே. வாழ்த்துவோமே வாழ்த்துவோமே மங்களம் பாடி வாழ்த்துவோமே, சுபமங்களம் பாடி வாழ்த்துவோமே, சுபமங்களம்.
நன்றி நன்றி நன்றி.